உடனே என்கிட்ட வந்து அப்போ நீதிமான் எதை விரும்பினாலும் கர்த்தர் கொடுத்துருவாரா அப்படின்னு வந்து நிற்கக்கூடாது. புரியுதா? அப்போ நீதிமான் எதை விரும்பினாலும் கொடுத்துருவாரா? அவரை நம்பி எதை விரும்பினாலும் கொடுத்துருவாரா? நீ அப்படி நினச்சேன்னா எது வேணாலும் கொடுத்துருவா தப்பான மைண்டில் நினச்சேன்னா, நான் இப்போ ஒன்று சொல்லட்டுமா? நீ என்ன கேட்க போகிறேன்னு சொல்லு, நீ நீதிமானா இல்லையான்னு நான் சொல்கிறேன். எதில் படித்தாலும் சத்ரு 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 சத்ருன்னு வர்றாரு. நான் சொல்கிறேன், அவருக்கு இல்லாத சத்ருவா நீங்கள் உங்களுக்கு அடிச்சிருச்சு வந்துருச்சு. புறச்சாதியாக இருந்து இப்போ என்ன சொல்லிட்டான், தேவனை விசுவாசித்தான், நம்பிட்டான். அவர் சொன்ன உடனே நம்பிட்டான். இப்போ சொல்கிறாரு, அதுவே உனக்கு நீதிமானாக. அப்போ நம்பினா என்ன ஆகுறீங்க? அப்போ நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு. அப்போ ஆபிரகாமுக்கு எப்படி கிடச்சிது? எல்லாமே அவரை நம்புந்தால தான் கிடச்சிது. நம்புந்தால நீதிமான ஆனால், நீதிமான ஆனதால் கர்த்தர் சகலத்தையும் அவனுக்கு கொடுத்தான். பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ள போதும். நீ அவரை நம்பி வந்துட்டாலே உன் எல்லா விஷயமும் எல்லாம் பர்வதம் முச்சிடும், அந்த இடம் முச்சிடும். சொல்லுங்க, அந்த இடம் முச்சிடும். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். எங்கே பார்த்து கொள்ளப்படும்? உடைய சமூகத்தில். இப்போ கர்த்தர் இறங்கி வந்தாரா? இல்லவே இல்லை. தூதர்களே வந்து முடிச்சிட்டாங்க கதையை. ஒருவனை வச்சு கர்த்தர். இது இது எங்கே நடக்குன்னா வேதத்தில் மட்டும்தான் நடக்கும். சிங்களூரில் ஆரம்பித்து ப்ளூரலில் முடிக்கிறது எங்கே ஆரம்பிக்குது? வேதத்தில் மட்டும்தான் நடக்கும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் மூலிமா உன் கூடாரத்தையே அணுகாது. சகையு ஒருவன் வந்தான். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வீட்டிற்கு ஒருவன் 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 ஒருவன். இப்போ இன்னொன்று வரேன் பாருங்க, என்னை இழுத்துக்கொள்ளும் அவ்வளோதான். இதுதான் என் கதை. இதுக்கு முன்னாடி என்னன்னா சபையார் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு வந்தது பார்த்தீங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். துதிங்க. ஹலோ, இதுதான் மெசேஜு. அதுக்கு தான் இந்த பாட்டை பாடினேன். இந்த பாடல் வரி சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் யாருன்னு சொல்ல. எத்தனை பேர்? நீங்கள் தான் சொன்னீங்க, நான் தான். எத்தனை பேர் உங்களுக்கு அங்கேயே விடுதலை வந்துருச்சு? கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் சொல்லுங்கள், நான். அதுக்கு தான் இந்த பாடல். நம்ம தான் சொல்ல மாட்டோமே, நான் சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த வார்த்தையில் அழகாக எழுதி எடுத்துன்னு வர்றாரு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் யாரும் இல்லைப்பா, நான் தான் அது. கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் யாரும் இல்லை, அது நான் தான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட சொல்லுங்கள், என்னை தள்ளாட விட மாட்டார். ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறீங்க. இமேஜினேஷன் அப்படியே மைண்டில் போங்க. அதெல்லாம் போகணும், க்ரியேட்டிவிட்டிக்கு போகணும் ஃபுல்லாக. நீங்கள் ஒரு கம்பெனி ஓனர். வாய் வர மாதிரி. ஆமேன். நீங்கள் ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனருங்க. அப்படி தான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார். அவன் ஒன்றும் இல்லாத தனிமையாக இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட போய் சொன்னாரா, உன்னை இந்த தேசம் யாவற்றையும் உன் கரங்களில் நான் கொடுப்பேன் அப்படின்னாராம். அவன் நம்புவதற்கு எதுவும் இல்லாமல் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்பிக்கை இல்லாமல் உக்கான்னு இல்லை. சொல்லுங்கள், நம்பிக்கை இல்லாமல் உக்கான்னு இல்லை. ஒன்றும் இல்லாத பார்த்து தான் கர்த்தர் பேசுகிறாரு. இருக்கிறவங்ககிட்ட போய் எதுக்கு கர்த்தர் கொடுக்கணும்? ஆமாவா இல்லையா? இருக்கிறவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க பிரயோஜனம், வேஸ்ட்டு. இல்லாதவங்ககிட்ட தான் சரி. ஆமாவா இல்லையா? இப்போ உங்களை பார்த்து, அப்பா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நான் உன்னை வந்து பெருசாக உன்னை உயர்த்த போகிறேன், ஒரு கம்பெனிக்கு உன்னை ஓனர் ஆக போகிறேன்னா ஆமேன்னு சொல்லிடணும். இப்போ அந்த கம்பெனிக்கு நீங்கள் ஓனர், பெரிய ஓனர் நீங்கள். இப்போ அந்த கம்பெனியில் பல ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? முக்கியமான ஒரு 2 பேரை வந்து நியமிக்கிறீங்க. ஒரு மேனேஜராக, ஒரு சீனியர் மேனேஜராக நியமிக்கிறீங்க. அதில் ஒருத்தனுக்கு வந்து பர்ஃபெக்ட் மேன், எல்லாமே தெரியும் அவனுக்கு, ஓகேங்களா? உங்ககிட்ட தான்
சம்பளம் வாங்குகிறான், எல்லாமே தெரியும். வேலையில் ஒன்றுன்னா டக்கு 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 டக்குன்னு செய்வான். இன்னொருத்தர் இருக்கிறான், படிப்பறிவு இல்லை, ஒன்றுமே அவனுக்கு கிடையாது. ஓகேங்களா? 2 பேரும் உங்கள்கிட்ட தான் வேலை செய்கிறான். ஆனால் படித்த அறிவு உள்ளவன், எல்லாமே நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறான், உங்கள்கிட்ட வேலை செஞ்சுக்கினே வேறு கம்பெனிக்கு மூவ் பண்ணலான்ட்டு ரெஸ்யூம் போட்டுக்கினே இருக்கான். வேறு கம்பெனிக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஓகேவா? இங்கே போனால் அது கிடைக்குமா, இங்கே போனால் இப்படி, ஆனால் உங்ககிட்ட தான் வேலை செய்கிறான். இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியுது. ஆனால் இன்னொருத்தர் இருக்கிறான் பார்த்தீங்களா, படிப்பே இல்லாதவன், அவனுக்கு எதுவுமே இல்லைனாலும் அவன் உங்களை பார்த்து சொல்கிறான், என்னை கை விட்டுறாதீங்க, எனக்கு எல்லாமே நீங்கள் தான், நான் உங்களை தான், என் வாழ்க்கை என் குடும்பமே உங்களை நம்பி தான் இருக்குது அப்படின்ற விஷயமும் இவனுக்கு தெரியுது. இப்போ இவன் யாருக்கு செய்வான்? இந்த அமைதியாக உட்காந்து வரக்கூடாது. யாருக்கு செய்வான்? எல்லா விஷயமும் தெரிஞ்சு எல்லா டேலண்ட்டாக இருக்கிறவன் செய்ய மாட்டான். எதுவுமே தெரியலனாலும் நான் உங்களை தான் என் குடும்பமே நம்பி இருக்குதுன்றான் பார்த்தீங்களா, அவனை தான் தூக்கி உயர்த்துவோம். இதுதான் இங்கே சொல்லப்படுது. கர்த்தரை நம்பிக்கையாக கொண்ட மனுஷன் நான், என் நம்பிக்கையாக நான் அவரை வச்சிருக்கிறேன். பிள்ளை பிறந்துருச்சுன்னா நம்ம எந்த ஊர் போனாலும் பாருங்கள் நிம்மதியே இருக்காது. ஏன்னா நம்ம அந்த புள்ள எப்போ நம்மளே அது எப்போ வருவார் நம்மளே நம்பின்னு இருக்குது. எங்கேயா நிம்மதியாக நீங்கள் வெளில இருக்க முடியும்? எப்படி இருந்தாலும் அங்கே தான் விழணும். கர்த்தர் சொல்கிறாரு, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சொல்லுங்கள், அவரை விசுவாசிக்கிறவன், ரட்சிக்கப்பட்டவர்கள் எவர்களோ, சொல்லுங்கள். பத்தியா, இதையும் சொல்கிறீங்க பார். அவரை விசுவாசிக்கிறவன், சொல்லுங்கள், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. இப்போ உங்கள் வீட்டு கதுவாண்ட யாரோ ஒரு குச்சி நட்டுட்டு போயிருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன சொல்வீங்க? ஏதோ ஒன்றுங்க, திடீர்னு கோலம் போட்டு வச்சுக்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்வீங்க? எவனோ பாரு, இங்கே அவன் யாருன்னே தெரியாது, உங்கள் ஃப்ரெண்டுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, எவனோ. சொல்லுங்கள், எவனோ. அவர் சொல்கிறாரு, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அது எவனோ ஒன்றாலும் இருக்கட்டும், என்ன ஒருத்தன் விசுவாசித்தனா அவன் எவனாக இருந்தாலும் சரி, அவனுக்காக நான் எல்லாவற்றையும். அது ரோமர் 10:11 என்று வாசிக்கலாமா? 10:11 டக்கு டக்குன்னு என் கூட வாங்க. ரோமர் 10:11. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. இங்கே பாருங்க, தம்மை தொழுதுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பரணராய். ரோமர் 10:11. இங்கே பாருங்க, சொல்லுங்க, அவரை விசுவாசிக்கிறவர் எவனோ. எத்தனை பேர் இப்போ சொல்கிறீங்க அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ? சொல்லுங்க. ஹலோ, மறுபடியும் சொல்லுங்கள், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு, சரி எவனோ அவர் சொல்கிறாரு, அவரை விசுவாசிக்கிற எவனோ வெட்கப்பட்டு போக முடியாதுன்னா அவரால் ரட்சிக்கப்பட்டு தான் நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. அவரோட இப்போ சொல்லுங்கள், எவனோ வெட்கப்பட மாட்டான்னா நான் அவருடைய சொந்த புல்ல நான் வெட்கப்பட முடியாது. சொல்லுங்கள், அவருடைய சொந்த புல்ல நான் வெட்கப்பட முடியாது. ஒரு தகப்பன் எவனாக இருந்தாலும் நான் அவனுக்கு செய்வேன்பா, என்ன வேணாலும் செய்வேன்னா புள்ளைய விட்டுருவானா? புள்ளைய மட்டும் விடவே மாட்டான், எல்லாருக்கும் செய்வான். ஆனால் பிள்ளைக்கு இன்னும் அதிகமாக தான் செய்வான். ஆனால் அவர் சொல்கிறாரு, அவரை விசுவாசிக்கிறீங்க எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்கள், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. சங்கீதம் 5:11. சங்கீதம் 5:11. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும்
கெம்பீரிப்பார்களாக. சொல்லுங்கள், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும். அவருங்க கிறிஸ்தவனு சொல்லவே இல்லை, ரட்சிக்கப்பட்டவன் சொல்லவே இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் தான் நம்ப மாட்டான். கரெக்டாக இல்லையா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வரவங்க தான் அவர் மேலே விசுவாசமே இல்லாமல், அது இன்னமும் பிரதர் எனக்கு தான் ஏதோ நடக்க மாட்டுது. அந்த இப்போ சொல்கிறேன் பாருங்கள், அந்த ஆயா கதை. எந்த ஆயா கதை? நான் சொன்னல 2 கதை ஒரு கதை இப்போ சொல்லிட்டேன், இன்னொரு கதை சொல்லணுன்ட்டு இப்போ சொல்கிறேன் பாருங்க. பழைய கதை தான், ஆனால் நீங்கள் புதுசு மாதிரி கேட்கணும். வால்யூம் பழைய கதை புதுசு மாதிரி கேட்கணும். ஓகேங்களா? ஒரு பாட்டிமா என்ன பண்ணிச்சான், கிராமத்து சைடில் விறகு கட்ட மூட்டையை தூக்கிக்கின்னு நடந்து போயின்னே இருந்துதான். அந்த இடத்துல மாட்டு வண்டி ஓட்டுன்னு வந்தவர் என்ன பண்ணிக்கிறாரு, அந்த ஆயா கஷ்டப்பட்டு விறகு தூக்கின்னு போகிறத பார்த்துட்டு, பாட்டிமா ஏன் கஷ்டப்பட்டு நடந்து போயின்னுக்கிற, வெயிட்டை தூக்கின்னு நீ வண்டியில் ஏறி உக்காரு, நீ போகிற வழி தான், உன் ஊரை தாண்டி தான் நான் போகிறேன், நான் அந்த இடத்துல உன்னை இறக்கி விட்டுறேன் அப்படின்னோடனே அந்த பாட்டிமாவும் ஏறி உக்காந்துக்கிச்சான். இவனும் வண்டி ஓட்டுன்னு போயினேக்கிறானோ. வண்டி ஓட்டுன்னு போயின்னு இருக்க பார்த்து என்ன தான் இப்போ இந்த பாட்டிமா அமைதியாக வருதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பாட்டிமா வண்டிக்குள்ளே மேலே உக்காந்துக்கின்னு விறகு தலையிலேயே வச்சுன்னு இருந்துதான். பார்த்தியா, அதுதான் எங்கள் ஜனம். எத்தனை முறை சொன்னாலும் புதுசாக கேட்குற மாதிரியே பார்க்குறீங்க, ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. பார்த்தீங்களா? அங்கே தாங்க நான் ஜெயிக்கிறேன். அப்போ அவன் சொன்னானா, பாட்டி ஏன் பாட்டி விறகு தலை மேலே வச்சுன்னு இருக்கிற, உன்னை நான் ஏற்ற பார்த்தேன், அந்த விறகையும் சேர்த்து தான் நான் ஏற்றி இருக்கிறேன். உடனே இந்த பாட்டி சொல்லிதான், இல்லை பேராண்டி, நீ என்ன ஏற்றுந்தே பெரிய விஷயம், இதில் 10ஆவதுக்கு இந்த விறகை வேற தூக்கி நான் இந்த வெயிட்டை வைக்கணுமா? அவன் சொன்னானா, நான் ஏற்றுந்தே 2மே சேர்த்து தான் ஏற்றி இருக்கிறேன். நிறைய பேர் நேரமாக நினச்சிக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டு இப்போ உக்காந்து இருந்துட்டு அவர் என் பாவத்தை மன்னிச்சதே பெரிய விஷயம், என் கவலையெல்லாம் தூக்கின்னு போய் எப்படி அவர் மேலே வைக்கிறது. அவர் சொல்கிறாரு, நீ உள்ள நுழைய பார்த்தே உன் கவலை, கஷ்டம், நஷ்டம், கண்ணீர் யாவற்றையும் என் மேலே வச்சுட்டு தான் உன்னை ஏற்றியே இருக்கிறேன். எனக்குள்ளே நீ இருக்கிற, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அந்த சங்கீதம் 5:11 சொல்லுது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும். பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. அதுதான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் இன்னும். ஆனால் எவ்வளோ பலன், எவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தில் கர்த்தர் உங்களை வச்சுருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கேருந்து பார்க்குறேன், எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது எனக்கு தெரியும் தேவன் எப்படி உங்களை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாருன்னு. ஆனால் நீங்கள் எப்படி உக்காந்துக்கிறீங்க? ஆனால் தான் அவர் இப்படி வர்றார் வசனத்துக்கு, எவனோ வெட்கப்பட்டதில்லை, எவனோ நித்திய ஜீவன் அடைவான். இப்போ இங்கே சொல்கிறார் யாவரும். என்ன சொல்கிறாரு? உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு உம்மில் களி கூறுவார்களாக. யார் எழுதுறா இதை யார் எழுதுறா சொல்லுங்கள்? இதை யார் எழுதுறா? யாருங்க எழுதுறா இதை? தாவீது எழுதுறார் இதை. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும், சொல்லுங்கள், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் என்னாலும் கம்பீரிப்பார்களாக. இப்போ சொல்லுங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். ஏன் நான் வைக்கிறேன்னா, நான் என்னாலும் நான் கம்பீரிப்பேன், ஒவ்வொரு நாளும் கம்பீரிப்பேன். சந்தோஷத்தினால் தேவன் என்னை மகிழ்ச்சினால் என்னை சரி கட்டுவார். தாவீதுக்கு நான் இப்போ வீட்டில் படிக்க பார்த்து நான் வசனங்கள் பார்த்து நிறைய முறை படித்தாலும் அந்த டைமில் தான் அந்த வெளிச்சம் வரும். அப்போ தான் நான் யோசித்தேன், இந்த மனுஷன் ஏன் இப்படி எழுதியிருக்கிறான்னு. அதான் ஸ்டார்டிங்கிலே, எக்காலத்திலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். ஏன் அவன் எழுதுனான்றதை மேலேயே ஒரு நோட் கொடுத்துட்டான். இந்த ரீசனை வச்சு தான் நான் இதை எழுதியிருக்கேன், என்ன மாதிரி கஷ்டம் நீங்கள் பட்டிருக்க முடியாது அப்படின்ட்டு எழுதுனது தான். இப்போ அவன் தான் சொல்கிறான், என்னமா சொல்கிறான், நம்ம நம்புகிறவர்கள் யாவரும் என்னாலும் கம்பீரிப்பார்களாக சொல்கிறான். தாவீதை பொறுத்தவரையிலும் நான் படித்து நான் தெரிஞ்சது நான் சொல்கிறேன் பாருங்கள். எத்தனை சங்கீதம் இருக்குது? இந்த சைடு சொல்லுங்கள், பீட்டர் மாதிரி வந்துடணும். இந்த சைடு சொல்லுங்கள்.
சங்கீதம் 150 சங்கீதம் என்ன சொல்லுது? மொத்தம் எத்தனை சங்கீதம் இருக்குது சொல்லுங்கள்? 147 தான் இருக்குது. 147ங்க. எத்தனை பேர் நோண்டினீங்களோ இப்போது? ஆனால் ஒரு 4 பேர் என்ன 150 தான். இப்போ போய் படிங்க. அந்த 150 சங்கீதத்தில் எனக்கு தெரிஞ்சு 149 சங்கீதமும் அவர் தேவனை துதித்து எழுதியிருப்பார். ஆனால் அத்தனை சங்கீதத்துலேயும் சத்ருவை குறித்து எழுதியிருப்பார். நீங்கள் எல்லாத்துலேயும் போய் படிங்களேன். சத்ருவை பற்றி எழுதியிருப்பார். தேவன் என்னை அதிலிருந்து விடுவித்தார். சத்ருவை பற்றி எழுதியிருப்பார். என்னங்க இருக்குதுலே அதிகம் இது தான், சங்கீதம் தான். 150 வரலாம் இருக்குது. ஆனால் அவர் பாருங்கள், எதிரி சத்ரு இதை தான் எழுதியிருப்பார். நீங்கள் எதோனா ஏன் உங்களுக்கு ஃபேவரட்டான சங்கீதமே எடுத்துங்களேன். 23ஆம் சங்கீதமே எடுத்துங்களேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இலண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். அடுத்தது தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம். அப்புறம் 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 வந்துட்டாரா? எதில் படித்தாலும் சத்ருன்னு வர்றாரு. நான் சொல்கிறேன், அவருக்கு இல்லாத சத்ருவா நீங்கள் உங்களுக்கு அடிச்சிருச்சு வந்துருச்சு? கட்சியெல்லாம் உங்களுக்கு சத்ரு இருப்பான். இயேசுவின் நாமத்தினால சத்ரு உங்களை உனக்கு விடுதலைப்பா, உனக்கு ஒருத்தனுக்கு விடுதலை. ஏன்னா அவன் புரிஞ்சிக்கினான். அப்போது சத்ரு ஃபுல்லாக இருக்கிறாங்க. இருக்கிறதுலே பைபிளில் அது நிறைய அதிகாரம் கொண்ட டாபிக் எது? சங்கீதம். அதில் நல்லா துதினால ஜெயிச்சுது யார்? ஓகேங்களா? அப்போது தாவீது துதினால ஜெயிச்சுட்டு அவன் என்ன சொல்கிறான்? சத்ரு ஒவ்வொரு அதிகாரத்துலையும் இருக்க தான் செய்கிறான். ஆனால் அதெல்லாம் நான் எப்படி மேற்கொண்டேன்னா என் துதியில் தான் மேற்கொண்டேன். தேவனை நம்பி துதிக்க ஆரம்பித்தான். புரியுதுங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அவன் என்ன சொல்ல வரான்? தபர் உனக்கு சத்ரு இருந்தால் துதிக்க ஆரம்பிச்சிடு. ஆனால் யாரெல்லாம் கை தட்டலையோ ஃபஸ்ட்டு சத்ரு உங்களை மேற்கொள்வான். ஏன் பயம் வருது? கர்த்தர் சொல்கிறாரு சத்ரு இல்லைன்னு பார்த்து உக்கான்னு இருந்தேன். சத்ரு அதான் நான் சொல்கிறேன்ல, நம்ம ஆளுங்களுக்கு தீய சக்தி இருந்தால் தான். அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது. இந்த பக்கம் பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் படம் வருது, இந்த பக்கம் காஞ்சனா படம் வருது. எதுக்கு போவீங்க? காஞ்சனாக்கு தான் போவீங்க. இதுக்கு போவே நம்ம ஆளுங்க இதில் தான் இருக்கிறாங்க. இதுக்கு வாங்க, இந்த மைண்ட் செட்டு வாங்க. சமீபத்தில் எனக்கு இந்த பாப்பா விட்டுருங்க, குழந்தைங்கள விட்டுருங்க. எனக்கு சமீபத்தில் சில முக்கியமானதுன்னா எனக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க ஷார்ட்ஸு. அதில் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். எனக்கு அவனுக்கு இருக்கிற அறிவு நம்ம ஆளுங்களுக்கு இல்லையடான்னு நினச்சிக்கினேன். ஒருத்தன் 2 பசங்க, வாலிப பசங்க போயிட்டு அந்த கல் மரத்தில் அந்த போய் கும்பிட்றானுங்க. அவனுங்க தெய்வத்தை போய் கும்பிட்றானுங்க. என்னமா ஒருத்தன் கும்பிட்றான், நான் கட்சியெல்லாம் பார்த்துக்க கடவுளே, நீங்கள் பார்த்துங்க கடவுளே அப்படின்னு ஒருத்தன் கும்பிட்றான். இன்னும் ஒருத்தன் கும்பிட்றான். எப்படிமா கும்பிட்றான்? கடவுளே நான் பெரிய ஆளாக வரணும், நான் உயர உயர உச்சத்துக்கு நான் போகணும், நான் உச்சத்துக்கு ஸ்தோத்திரமாப்பா, நான் உச்சத்துக்கு நல்லா போகணும். அந்த உச்சத்துக்கு போகாதபடி தீய சக்தி எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் அழிச்சு போட்டுருங்க. யாரு அவன் எங்கே போய் வேண்டான்? எல்லா தீய சக்தியும் அழிச்சு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணாங்க. முடிஞ்சோடனே என்ன அவங்க அப்படின்னு உடனே ரத்தம் கக்கி செத்துட்டான். எத்தனை பேர் புரிஞ்சுது? நான் ஒன்றும் பண்ண முடியாது, புரியல. இது புரியலன்னா சொல்லுங்கள், நான் விளக்குறேன். புரியலன்னா சொல்லுங்கள், நான் விளக்குறேன். என்னை முறைச்சிலாம் பார்த்துன்னு இருக்கக்கூடாது.
புரியுதுங்களா? எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக பாருங்கள். இங்கே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம், புரியுதுங்களா? இங்கே வந்துட்டு அதுக்கு தான் சொல்கிறேன், நான் அவரை நம்புங்க. இங்கே தாவீது சொல்கிறது அதுதான். உங்களுக்கு எத்தனை பிரச்சனை வேணாலும் இருக்கட்டுங்க, சோத்துக்கே வழி இல்லாமல் உக்காந்துக்கிறீங்களா, நான் வீட்டுக்கு போனால் எனக்கு சோறு கிடையாதுங்க, அது வாங்குறது கூட எனக்கு காசு கிடையாதுங்க, நம்பி உக்காருங்க. இந்த இடத்துல தேவன் உங்களை போஷிப்பார். இப்போ பிரச்சனையே என்னமா, அவன் போய் அங்கே வேணாம் பார்த்தீங்களா, இதுக்கு விரோதமாக எந்த தீய சக்தியாக இருந்தாலும் அழிச்சு போட்டுருங்கன்னு உடனே அவன் ரத்தம் கக்கி ஊந்துட்டான் தொபால்னு. என்னன்னா அவன் தான் அவனுக்கு தீய சக்தியே. புரிஞ்சுதா? எத்தனை பேர் புரிஞ்சுது? நான் நல்லா வரமாட்டேன், நான் அப்படிலாம் வரமாட்டேன். வாய் ஒன்றா பேசுது, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. ஆனால் இருதயம் என்ன சொல்லுது? நீலாம் வரமாட்டேன். அதனால தான் போன வாரம் பேசுது, கர்த்தரை தியானி, அவருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் என்னவா பாக்கியம். பாக்கியம் என்னன்றீங்களா? சூப்பர். பாக்கியம் என்னது? அதிர்ஷ்டசாலி, ஆசீர்வதிக்கப்பட்டவன், சிறந்த அதிர்ஷ்டசாலி. கர்த்தர் சொல்கிற, நீ இந்த என் வார்த்தை நீ தியானிச்சேன்னா அவனுக்கு தெரியுது என் தீய சக்தியே யார், நான் வளராததுக்கு ரீசனே யார், நான் நல்லா இல்லாததுக்கு ரீசனே யார், நான் கவலைப்படுறதுக்கு ரீசனே யாருன்றது அவனுக்கு தெரியுது. ரத்தம் கக்கி செத்துட்டான் அவன். ஆனால் இங்கே நம்ம அப்படி இருக்க முடியாது. ஏன்னா தேவன் நம்மளுக்கு உணர்த்துறாரு, உன் இருதயத்தை எனக்கு தான், உன் இருதயத்தை எல்லா காவலோட உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். காவல் எது? வேத வசனம் தான் காவல். புரியுதுங்களா? இங்கே நான் ஏன் சொன்னேன்னா, சத்ரு உங்களை மேற்கொள்ளட்டும் ஏன் சொன்னேன்னா, அந்த எண்ணத்தில் உக்காராதீங்க. தேவன் ஒரு வார்த்தை பேசுகிறாருன்னா அந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்லிட்டு போங்க. உக்காந்து அப்படியே பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆனால் என்ன பிரதர், ஆனாலும் நீங்கள் இந்த வார்த்தை எனக்கு சொல்லக்கூடாது, எப்படி நீங்கள் வந்து அங்கே உக்காந்துக்கின்னு அங்கே நின்றுக்கின்னு சத்ரு உங்களை மேற்கொள்ளலான்னு எப்படி நீங்கள் அந்த இடத்துலேருந்து சொல்லலாம்? நான் சொல்கிறேன், உங்களை மேலே சத்ரு இருந்தாலும் உங்களுக்கு தான் கர்த்தர் பந்தியை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார். ஆனால் அவனுக்கும் வார்த்தை சொல்லுது, உங்களுக்கும் வார்த்தை சொல்லுது. அதுக்காக அப்படியே இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் சொல்கிறார், சத்துருக்களுக்கு முன்பாக தான் பந்தி. சத்துரு இருக்கிறவனுக்கு இல்லாதவனுக்கு பந்தியே கிடையாது. சத்துரு இருக்கிறவனுக்கு தான் பந்தியே. தாவீதுக்கு பாருங்கள், 1ஆம் அதிகாரத்துலேருந்து கடைசி அதிகாரத்தில் வரலும் சத்துரு தான். தேவன் அவனை தான் உயர்த்தினார். அவன் சத்ரு மத்தியிலே வாழ்ந்துட்டான். சொல்லுங்கள், தாவீது சத்ரு மத்தியிலே வாழ்ந்துட்டான். அவன் வாழ்நாள் எல்லாம் சத்துருகிட்ட போராடுறதாதே இருந்தது. சொல்லுங்கள், அவன் வாழ்நாள் எல்லாம், இதெல்லாம் நீங்கள் சொல்லணும், வாழ்நாள் எல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையிலே சத்ருவுடனே போராடி கொண்டே இருந்தான். வாழ்நாள்லாம் இருந்தான். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? ஹலோ, நான் இப்படியே கஷ்டத்திலே இருக்கணும், நான் இப்படியே மூஞ்சி உருன்னு உக்கான்னா இருக்கணும், கட்சியெல்லாம் நான் சிரிக்கவே கூடாது, ஆனால் வெளில போய் சிரிப்பேன், கர்த்தருடைய சமூகத்தில் மட்டும் நான் சிரிக்கவே மாட்டேன், நான் பயபக்தியோடு நான் உக்காந்து இருப்பேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? சிரிச்ச முகத்தோடு உக்காருங்க. புரியுதுங்களா? என்ன பிடிக்கலன்னா எனக்கு கவலையே கிடையாது, நான் அதை குறித்து கவலையே பட மாட்டேன். ஆமாம், எங்கள் பசங்களே என்ன பிடிக்கலன்னா கூட நான் கவலைப்பட மாட்டேன். பரவாயில்ல போட, நீங்கள் என்னடா என்ன பிடிக்கிறதுக்கு, எனக்கு கர்த்தர் இருக்கிறாரா என்னை நேசிக்க அப்படின்ட்டு போயினே இருந்துடும். எங்கள் அம்மாவே சொல்கிறேன், டேய் உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதரா அப்படின்னாலும் பரவாயில்ல, தேங்க்யூ. அவங்க பிடிக்காதுன்னு சொல்லிட்டா நான் உடனே அப்படியே விகாரமாக மாறிடுவேன்னா? இல்லை, இன்னும் அழகாக தான் மாறுவேன். ஏன்னா என் நம்பிக்கைலாம் அவர் மேலே இருக்குது. ஆனால் நீங்கள் என்னை முறைச்சி பார்க்குறதுனால என் உடம்பு குறைய போகிறது இல்லை. குறைஞ்சா நல்லா தான் இருக்கும், குறைய போகிறது இல்லை. ஓகேங்க. இப்போ சொல்கிறேன் பாருங்கள், எத்தனை பேர் தாவீது போல் கடைசி வரலும் சத்துருக்களோட ஜெயிச்சிக்கினே நான் வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னு இருக்கிறீங்க? அப்பா எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். நீங்கள் அப்படி இருங்க. இந்த பக்கம் நல்ல வேலை, இந்த பக்கம் கை தூக்கலை, எல்லாம் இந்த பக்கம்தான் என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் தெரிலன்றாங்க. ஆனால் அந்த பக்கம்தான் இப்போது ஒன்றுமே தெரில, இந்த பக்கம் தான் தெரியுது. நான் சொல்கிறேன், நான் தாவீது போல் வாழ மாட்டேன். சொல்லுங்கள், சாலமோனை போல் வாழுவேன். தாவீது யாருக்கு நிகர்?
கரெக்டு. தாவீது யாருக்கு நிகர்? ஏசு இங்கே வந்து என்ன பண்ணிருந்தார்? மற்றது என்ன பண்ணார் அவர்? சத்ருவை துரத்துறது தான் அவர் முழு வேலையாகவே இருந்தது. பூமியில் இருந்தவரெல்லாம் அவர் சத்ருவை துரத்தி சிலுவை போய் அச்சு நசுக்கிறவரெல்லாம் அவர் வேலை என்னவா இருந்தது? சத்துருக்கள் மத்தியில் தான் அவர் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டினார். அதுதான் தாவீது. ஆனால் எல்லாத்தையும் முடித்தான் தாவீது, எல்லாத்தையும் அச்சு நொறுகுனா. சாலமோன் இப்போ பிறகுறான். எப்படி இருக்கீங்களா பிறகுறான்? சண்டையே இல்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறான், ராஜ வாழ்க்கை வாழ்கிறான் சாலமோன். சண்டையே இல்லாத வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை. சண்டையே போடல சாலமோன். ஆனால் பணம் கொளுத்து இருக்கிறான். ஏன் சொல்லுங்கள்? அவங்க அப்பா ஜெயிச்சார், இவன் வாழ ஆரம்பித்தான். எங்கள் அப்பா கல்வாரி சிலுவையில் ஜெயிச்சார் சத்துருக்களை, நான் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கேன். சொல்லுங்கள், நான் வந்து தாவீதுக்கு நிகர் கிடையாது. சொல்லுங்கள், தாவீதுக்கு நிகரே கிடையாது. ஆனால் தாவீதை போல் நான் எப்போது துதிப்பேன் கர்த்தாவே. ஆனால் நான் தாவீதுக்கு நிகர் கிடையாது. நான் சாலமோன். சொல்லுங்கள் எல்லாருமே, சாலமோன். இப்போ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, சாலமோனை காட்டிலும் பெரியவர் உங்களோட கூட இருக்கிறார் அல்லவா? எங்கே தூக்கின்னு வந்து நிறுத்துறாரு பாருங்க நம்மளை. சாலமோனோடு நிறுத்தலை, சாலமோனை காட்டிலும் பெரியவர் யாரோட கூட இருக்கிறாரு? ஆமாம், சொல்லுங்கள், என் வாழ்க்கை சுகமாக இருக்கும். தாவீது மாதிரி என் வாழ்க்கை இருக்காது. ஏனென்றால் தாவீது ஜெயிச்சு முடிச்சிட்டான், சாலமோன் அனுபவித்தான். எங்கள் அப்பா சிலுவையில் ஜெயிச்சு முடித்தார், அவர் பிள்ளையாக நான் இப்போது அனுபவிக்கிறேன். அதுதான் இந்த பாடலை பாடுந்து, கர்த்தரை நம்பிக்கையாக கொண்ட மனுஷன். அதுதான் அவன் சொல்கிறான், உஷ்ணம் வருவதை பாராமல். அது என் இலைகள் பச்சையாகவே இருக்குமா, எவ்வளோ வெயில் அடித்தாலும் பச்சையாகவே இருக்குமா. அப்புறம் இது எத்தனை? எரேமியா 31 வருதுன்னு நினைக்கிறேன். மழை தாட்சிகளில் வருஷங்களிலும் வருத்தமின்றி, மழையே இல்லைனாலும் நான் கனி கொடுத்துன்னு தான் இருப்பேன். என் வாழ்க்கையில் பற்றாக்குறை இருந்தாலும் ஆனால் நான் எல்லாருக்கும் கொடுக்க தான் செய்வேன். என்னுடைய இது வறண்டு போகவே போகாது. ஏன் காரணம்னா, என் வேர்கள் கர்த்தருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். நல்ல பாடல் இது, வீட்டில் போய் இதை பாடுங்க, புரியுதுங்களா? சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 5:10 பாருங்க. 5:10 இதை பார்க்கலாம். நிறைய பேருடைய சிந்தனை, ஹலோ, உங்கள் சிந்தனையை கர்த்தருக்குள்ளே வைங்க. அதுதான் சொல்கிறேன்ல, கர்த்தருக்கு உன் செவியை சாய், அப்போது நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். புரியுதுங்களா? இப்போ இந்த வார்த்தை சொல்லுது, தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவங்க எதில் வாழ்கிறாங்கன்னா, தம் மைண்டில் வாழ்கிறாங்க. ஹலோ, மைண்டில் வாழ்கிறவங்க கீழே ஊந்துருவாங்க. சொல்லுங்கள். ஆமாம், இப்போ எத்தனை பேர் யோசிச்சிக்கின்னு உக்காந்துக்கிறீங்க மைண்டில்? போன வாரம் என்ன சத்தியம் பார்த்தோம்? அந்த கண்டதை அரைக்கிறதுக்கு கூட இதை கொஞ்சம் உள்ளே சேர்த்து விடு. புதுசாக ஒன்றும் நீங்கள் பண்ண தேவையில்லை, அது ஏற்கனவே நீங்கள் அரைச்சின்னு மிஷின் ஓடின்னு தான் இருக்குது. அதில் புதுசாக இதை வந்து வெயி, உன் வாழ்க்கை செழிப்பாக மாறிடும். இவர்கள் சத்துருக்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, தங்களுடைய ஆலோசனையின்படி, என்னது நான் என்ன செய்யலாம், அடுத்தது நான் என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்தது இப்படி பண்ணணும், அடுத்தது நாளைக்கு என்ன என் வாழ்க்கை, நாளைக்கு என்ன எனக்கு வருமானம் இருக்குமா, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா, எனக்கு இது கிடைக்குமா, தங்கள் ஆலோசனைனால என்ன ஆயிடுறாங்க, விழுந்துடுறாங்க. தெளிவாக எழுதுகிறார், ஆலோசனாலே விழும்படி செய்யும், அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும், உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ பாருங்க, சொல்லிட்டு அடுத்த வசனம் வாங்க. இப்போ உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் மேல் உம்மில் களி கூறுவார். சத்துருக்கள் எப்படி ஊறாங்க? தங்கள் ஆலோசனைகளினாலே உழுறாங்க. ஆனால் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பர்களாக. அடுத்த வசனம் கர்த்தாவே, எப்படி வரார் பாருங்க. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஹலோ,
10ஆம் வசனம் என்ன சொல்லுது? 10ஆம் வசனம் வச்சுட்டு 12க்கு வந்துருமா? 10 வச்சுட்டு 12க்கு வந்துரு. தேவனே அவர்களை, யார்? துன்மார்க்கன். ஓகேங்களா? துன்மார்க்கனை குற்றவாளியாக தீரும். ஏன் துன்மார்க்கன்னா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவன் ஆலோசனைப்படி நடந்தானா அவனுக்கு பேர் என்னது? கரெக்டாக சொல்லுங்கள். அவன் ஆலோசனைப்படி நடந்தானா அவன் துன்மார்க்கன். சீக்கிரம் விழுந்துருவான். மறுபடியும் சொல்லுங்கள், 3 முறை சொல்லுங்கள். 3 முறை சொன்னால் தான் அங்கே இருக்குது. அவன் தான் என்ன நினைக்கிறோமோ, தான் எண்ணத்தின்படி நினச்சி, சொல்லுங்கள், எண்ணத்தின்படி நினச்சி வாரானா அவன் கீழே ஊந்துருவான். புரியுதுங்களா? இவளை சொல்லிவிட்டு அடுத்தது இவர் சொல்கிறாரு 12 வாமா. 11 படித்தாச்சு, அது உங்களுக்கு தெரியும். 12 வா. கர்த்தாவே, அங்கே என்ன சொன்னார்? கர்த்தாவே அவர்கள் ஆலோசனைப்படி அவர்கள் இருக்கிறதால கீழே வந்துடுவாங்க. இப்போ சொல்கிறாரு, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து. காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து. நான் சொல்கிறேன், அங்கேயும் கர்த்தாவே, இங்கேயும் கர்த்தாவே. இப்போ பாருங்கள், லெஃப்ட்டில் கர்த்தாவே அவர்கள் தங்கள் ஆலோசனைப்படி நடந்து கீழே ஊறாங்க. அவர்கள் தங்கள் ஆலோசனைப்படி நடந்ததுனால அவங்க யார்? இப்போது இங்கே என்னமா வராரு? நீர் நீதிமானை ஆசீர்வதித்து. இதுக்கு முன்னாடி என்ன வசனம் சொல்கிறதுன்னா, உங்களை நம்புகிறவர்கள். அவ்வளோ புரியுதா புரியலையா? இதை அழகாக பிரித்து அண்டர்லைன் மட்டும் பண்ணலாமா? அண்டர்லைன் மட்டும் 10 வாமா. 10 வா. அண்டர்லைன் மட்டும் பண்ணுறேன், நோட் பண்ணிட்டு போங்க. செம்ம லைட் அடிக்கும். எனக்கு லைட் அடிச்சது கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். அவ்வளோதான். தேவனே அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவங்க யார்? அவ்வளோதான். அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா அந்த இடம்? யார்? அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலே விழும்படி செய்யும். அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா? இப்போ 10க்கு வந்துடுங்க. 10 உம்மை நம்புகிறவர்கள். அண்டர்லைன் பண்ணுங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே யாவரும் சந்தோஷத்தெல்லாம் வேணாம். உம்மை நம்புகிறவர்கள். ஓகேங்களா? இப்போ 12க்கு வந்துடுங்க. கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து. எத்தனை பேர் புரிஞ்சுது? ஹலோ, புரிஞ்சுதா புரியலையா? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்ததில்ல. என்ன கேள்வி? நான் நீதிமானா? நான் எப்படி நீதிமான்? நான் எப்படி? எவ்வளோ நம்ம போதித்தோம், புரியுதுங்களா? ஆனால் இங்கே சொல்கிறாரு, நீ நீதிமானு உனக்கு ஒரு ஃபீல், நீதிமான் இல்லைன்னு ஒரு ஃபீல் இருக்குதா? அப்படின்னா நீ உன் ஆலோசனைப்படி நடந்துன்னு இருக்கிற. நீ எப்போ நீதிமான ஆகிறன்னா, நீ என் ஆலோசனைப்படி வந்தாலே நீ நீதிமான் தான். அவரை நம்பினாலே நீதிமான். சொல்லுங்கள். அவரை நம்பினா நீதிமான், அவரை நம்பலைன்னா துன்மார்க்கன். சொல்லுங்கள், அவரை நம்பினா, அவரை நம்புனா. இப்போ சொல்கிறேன் பாருங்கள், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு உடனே என்கிட்ட வந்து, அப்போ நீதிமான் எதை விரும்பினாலும் கர்த்தர் கொடுத்துருவாரா அப்படின்னு வந்து நிற்கக்கூடாது. புரியுதா? அப்போ நீதிமான் எதை விரும்பினாலும் கொடுத்துருவாரா? அவரை நம்பி எதை விரும்பினாலும் கொடுத்துருவாரா? நீ அப்படி நினச்சேன்னா எது வேணாலும் கொடுத்துருவா தப்பான மைண்டில் நினச்சேன்னா, நான் இப்போ ஒன்று சொல்லட்டுமா? நீ என்ன கேட்க போகிறேன்னு சொல்லு, நீ நீதிமானா இல்லையான்னு நான் சொல்கிறேன். பாயிண்ட் ஆச்சுதா? நீதிமான் எதை கேட்பான்? அவருடைய சித்தத்தின்படி எதோலாம். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என்ன நீ நம்பினா நீ நீதிமான். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். என்னங்க பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க? அப்போ நம்பினா நீதிமானா? ஆமாம், நம்பினா நீதிமான். நான் சொல்ல, யார் சொல்கிறா? வசனம் சொல்லுது, வேத வசனம் சொல்லுது. அவங்கவுங்க ஆலோசனைப்படி நடந்தாங்கன்னா அவன் துன்மார்க்கன்னு அவங்க கீழே விழுந்துருவாங்க. ஆனால் நீ ஏன் ஆலோசனைப்படி நடந்தேன்னா
என்ன நம்பினேன்னா நீ நீதிமான், இதெல்லாம் எனக்கு பத்தாது, எனக்கு ஒரே வசனமாக சொல்லுங்கள், நான் அப்போ தான் நம்புவேன். ஒரே வசனமாக சொல்லட்டுமா? உங்களுக்கு தெரியுமா யாருக்காது ஒரே வசனம்? தெரியுமா தெரியாதா? ஒரே வசனத்தில் அடிக்கலாமா? ஆதியாமத்துக்கு போயிடலாமா? ஆதியாமத்துக்கு நான் போகிறேன், நீங்கள் உக்காந்து இருங்க, நான் போகிறேன். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதுவே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கரங்களை நல்லா தட்டலாமா? இப்போ இங்கே வந்துடலாமா? என் ஆலோசனைப்படி நடந்தனா நான் உழுந்துருவேன். ஆபிரகாம் யாருங்க? தாவீது என்ன சொல்கிறான்? உண்மை நம்புகிற யாவரும். ஆபிரகாம் யார்? புறஜாதியாக இருந்து இப்போ என்ன சொல்லிட்டான்? தேவனை விசுவாசித்தான், நம்பிட்டான். அவர் சொன்ன உடனே நம்பிட்டான். இப்போ சொல்கிறாரு அதுவே உனக்கு நீதிமானாக. அப்போ நம்பினா என்ன ஆகுறீங்க? அப்போ நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு. அப்போ ஆபிரகாமுக்கு எப்படி கிடச்சிது? எல்லாமே அவரை நம்புந்தால தான் கிடச்சிது. நம்புந்தால நீதிமான ஆனதால் கர்த்தர் சகலத்தையும் அவனுக்கு கொடுத்தார். ஆனால் தான் அவன் சொல்கிறான் கர்த்தர் பார்த்து கொள்வார். சொல்லுங்கள் பாப்போம், யார் சொன்னா இந்த வார்த்தையை? எப்பா மடங்குறேன் பாரு எப்படி. அது சொல்லுங்கள். யெகோவா ஈரேன்னு யார் பேர் வச்சா? எங்கே வச்சான்? மோரியா மலையில் வச்சான். கரெக்டாக? மோரியா மலையில் யெகோவா ஈரேன்னு எதுக்கு வச்சான்? கரெக்டு. ஈசாக்கை பலியிட போகிறான். புரியுதுங்களா? அப்போது ஒரு சத்தம் அவனுக்குள்ளே வருது. எதனால் வருது அதையும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்கள், அவன் நம்பினா நீதிமானானா, அதனால் இப்போ ஒரு சத்தம் வருது. ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, ஒரு ஆட்டுக்கடாவை அங்கே உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்குது. ஓகேங்களா? இப்போ அவன் என்ன பண்ணுறான்? இப்போ இந்த டைமில் நான் ஆபிரகாமை கொஞ்சம் யோசிக்கிறேன். தேவன் இருதயத்தை பார்க்குறாருல்ல, ஆமாவா இல்லையா? நீங்கள் இப்போ என்னென்ன திங்கிங்கில் உக்காந்துக்கிறீங்களோ எல்லாம் அவருக்கு தெரியும். நீ இப்போ என்னத்தை யோசிச்சுன்னு இருக்கிற, இன்னும் நான் திங்கிங் எங்கெங்கே போயிட்டுருக்க, இந்த வசனத்தில் நீ கவனமாக இருக்கிறியா, இல்லை இதை தவிர வேறு எங்கே, எல்லாமே அவருக்கு தெரியும். கரெக்டாக? இப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்கிறாரு நீ உண்மையும் உத்தமமாக இருக்கிறடா. யார்? ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு உன் பிள்ளையாண்டா மேலே கையப்பட, நீ என் நம்பிட்ட. ஓகேவா? அப்போது அவன் புள்ளியை போய் கொடுக்க போகிறாங்க. புள்ளியே கொடுக்க போகிறான். யார்? இருக்கிறது ஒத்த புள்ள ஈசாக்கு, வாலிப வயசு புள்ள. ஏறக்குறைய அவனுக்கு 13 17 வயசு இருக்குன்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அவனை கொடுக்க போது அவனுடைய இருதயம் ஒரு தகப்பனா நீங்கள் யோசிங்களேன் எப்படி இருக்கும்? தேவனை கேட்டுட்டாரு, போய் கொடுப்பீங்களா? தேவன் சொல்லிட்டார் உன் பிள்ளைய எனக்கு கொடுன்னா அவனை போய் நீங்கள் வெட்டணும், அவன் கழுத்தை வெட்டுவீங்களா? 1000 தான் இருந்தாலும் மனசுக்குள்ளே டபுள் மைண்டில் பண்ணுவீங்க. ஒன்று, ஐயோ இப்போ வெட்ட போகிறேன், இந்த டைம்லையாவது என் பிள்ளைய கர்த்தரு கொடுப்பாரா? ஒரு பக்கம் இது ஓடும், ஒரு பக்கம் ஐயோ இல்லைனாலும் கர்த்தர் சொல்லிட்டார் நம்ம வெட்டி தான் ஆகணும். எத்தனை பேர் இந்த மைண்டில் இருக்கிறீங்க? 2 மைண்ட் நானே இருப்பேன், கண்டிப்பாக இருப்பேன். ஆனால் ஆபிரகாம் ஒரு துள்ளி கூட என் பிள்ளைய நான் வெட்ட போகிறன்ற மைண்ட்லேயே கிடையாது. அவன் நம்பிக்கைலாம் என் புள்ள அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. கர்த்தர் கேட்டாரா நான் கொடுத்துட்றேன், அது என் பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்கட்டும். ஈசாக்கு அழகுள்ள பையன், புரியுதுங்களா? அழகுள்ள பையன், நகைப்புள்ள பையன். கர்த்தர் கேட்டார், கொடுத்துருவோம். என் பிள்ளைய சாவடிக்கணும் கொஞ்சம் கூட நினைக்கல, போய் டேரெக்டாக போயிட்டான். போடா நீ சாவிடா அப்படின்ற அளவுக்கு போயிட்டான். கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவனை பார்த்து சொல்கிறாரு உன் பிள்ளையாண்டான் மேலே நான் உன் இருதயத்தை பார்த்துட்டேன், அதுக்கு முன்னாடி இருதயத்தை பார்த்துட்டேன்றாரு. அப்போது இருதயத்தில் ஒரு சின்ன கபடு கூட அவங்ககிட்ட இல்லை, நான் பிள்ளைய கொல்ல போகிறோன்ட்டு. அதனால தான் இந்த வார்த்தை இந்த பாடல் வார்த்தை, என் நம்பிக்கை இயேசுவின் மேல்,
என் வேர் எங்கே இருக்கும்? கர்த்தருக்குள்ளே இருக்கும். என் நம்பிக்கை யார் மேலே இருக்குது? இயேசுவின் மேல். அவர் அப்போ தான் இந்த பேர் வைக்கிறான். யெகோவா ஈரே, பார்த்து கொள்வார்னு வராது. யாராவது எடுக்க முடியுமா? யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, யாராவது எடுக்கிறதா எடுத்துருங்க. வசனம் சொல்லிட்டு படிங்க சிஸ்டர். 22:14 படிங்க. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பேரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும். இப்போ நான் ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? பயந்துடாதீங்க. இருதயத்தை திடப்படுத்திங்க. ஹார்ட் அட்டாக் வந்துடும் போது இருதயத்தை திடப்படுத்திங்க. ஹார்ட் பேஷண்ட் யாராவது இருக்கீங்களா? அவரை நம்பி போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே கர்த்தர் பார்த்துக்கவே மாட்டார். யாராவது முறைப்பீங்கன்னு பார்க்குறோம், முறைக்க மாட்டேறீங்களே. அங்கே கர்த்தரே பார்த்துக்கலங்க. அவனை கர்த்தரே பார்த்துக்கல. வசனம் என்ன படிச்சிங்களா? மறுபடியும் என்னது? நீ நம்பி அங்கே வந்துட்டேன்னா அவர் உன் பக்கத்தில் என் மகனே அப்படின்லாம் வரவே தேவையே இல்லையா. நீ என்னை நம்பி வந்துட்டாலே, என் இடத்துக்கு நீ வந்துட்டாலே, அது உன்னை பார்த்துக்கொண்டா. கர்த்தர் பார்த்து கொள்வார்னு இருக்குதா? நம்ம தான் பாடுறோம், புரியுதா? ஆனால் அங்கே என்ன வருது வசனம்? பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். நீ அவரை நம்பி வந்துட்டாலே உன் எல்லா விஷயமும் எல்லாம் பர்வதம் முச்சிடும், அந்த இடம் முச்சிடும். சொல்லுங்கள், அந்த இடம் முச்சிடும். அப்போ அந்த இடமே முடிச்சிடும்னு இவர் சொல்ல பார்த்து, அப்பயே ஆபிரகாம் எவ்வளோ தீர்க்க தரிசனமாக சொல்லிடுறாங்க, இடமே முடிச்சிடும் என்னை பார்த்து. அவர் சொல்கிறார், இப்போது இடம் இல்லைப்பா, நான் உனக்குள்ளாகவே இருக்கிறேன்பா, நான் பார்த்துக்க மாட்டேன்னா. மோரியா மலையுடைய பாதி தான் கல்வாரி மலை. இது மோரியா மலை பாதி %, கல்வாரி மலை பாதி %. மோரியா மலையில் யெகோவா ஈரே ஆபிரகாம் பேர் வைக்கிறான். தேவன் கொடுக்காமல் வச்சிருக்க மாட்டான். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆனால் தான் அவர் சொல்கிறார், எபிரேயரில் சொல்கிறாரு, நீ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை எங்கே பாடுறாரு? இயேசுவை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசை பார்த்தா உன் பிரச்சனைலாம் இவ்வளோ தான் விஷயமே. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ சொல்கிற கர்த்தர் எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். மனுஷன் சொல்லுவான், ஒரு இதில் கூட பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் சொல்லுவாங்களாம், பார்த்துக்கலாம் போடா அப்படின்வாங்களாம். மனுஷன் என்ன சொல்லுவான்? பார்த்துக்கலாம் போடா. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? பார்த்துக்கலான்னே சொல்லுவோம். அவர் பார்த்துப்பார். சொல்லுங்கள், அவர் பார்த்துப்பார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருங்க. சொல்லுங்கள், சந்தோஷமாக இருங்க. அது எது வந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவருடைய பருவத்தில் எல்லாம் பார்த்துக்கொள்ளப்படும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். கர்த்தர் வந்து செய்யணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் நம்பினாலே எல்லாம் கதை முடிஞ்சிச்சு. வசனம் என்ன சொல்லுது? நீதிமான் நண்பகல் வரைக்கும், சொல்லுங்கள், நண்பகல் வரைக்கும் பிரகாசித்து கொண்டே இருப்பானாம். ஆனால் தான் உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாய் இருக்கும். இல்லை, எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்க இந்த வார்த்தை. பேதுரு, இந்த ஏரோது என்ன பண்ணுறான்? இயேசு மரித்த பிறகு, ஓகேங்களா, மரித்த பிறகு ஏரோது ஒருத்தனை கூட்டு போடுறான்னா என்னது? கொலை பண்ணுறான். கொலை பண்ண உடனே அது அந்த ஊர் ஜனங்கள் என்ன பண்ணுது? அவனை வரவே இருக்குது. யாரை? பேதுருவை. ராஜா அவனை போட்டார். அதுதான், ஏன்னா அவன் கிறிஸ்தவன். ராஜா அவனை போட்டார், அதை வரவே இருக்குது. உடனே ஏரோது மைண்டில் இன்னொன்று ஓடுது. அப்போது நாளைக்கு என்ன பண்ணணும்? பேதுருவை போட்டுடணும். அறிவிச்சிட்டான் பேதுருக்கிட்ட, நாளைக்கு உன் தலை இருக்காது, நாளைக்கு நீ இருக்க மாட்ட. இந்த விஷயம் பேதுருவுக்கும்
அறிவிக்கப்பட்டுருச்சு. ஓகேங்களா? இப்போ பேதுரு என்ன பண்ணுறாங்கன்னா, பிடிச்சின்னு போய் சிறைச்சாலையில் போடுறாங்க. ஏன் சிறைச்சாலையில் போடுறாங்கன்னா, அவன் எங்கேயும் தப்பிச்சு போகக்கூடாது. அப்படின்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படணும். நாளைக்கு உங்களை சொன்னால் நீங்கள் கோச்சிப்பீங்க. அடுத்தது சரி, நாளைக்கு என் தலை வெட்ட போனோன்ட்டு சிஎம் சொல்லிட்டாரு. நாளைக்கு எல்விஸுடைய தலை அவன் கழுத்தில் இருக்காது, நாளைக்கு அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு கதை. இப்போ என்ன பண்ணுறாங்க அவரை? இப்போ எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு? நாயிலேருந்து இந்த பூமியில் என்னை எப்படி வெட்டுவாங்களோ, நாயிலேருந்து இந்த என் உயிர் இந்த உடம்புல இருக்காது. இதெல்லாம் நான் யோசிப்பேன். இப்போது சொன்னாலே போதும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிறைச்சாலையில் போயிட்டு இவனை கட்டி வர போடுறாங்க. யாரை? பேதுருவை 2 சங்கிலியால் கட்டி போட்டாங்க. கட்டி போட்டுட்டு 2 சேவகரை வேற நிறுத்துறாங்க அந்த இடத்துல. புரியுதுங்களா? சேவகரை நிறுத்துறாங்க. சிறைச்சாலை கதுவும் ஏன்டா நீ வெட்டுவன் ராஜா சொன்னாலே முடிஞ்சு போச்சு அங்கே கதை. ஆனால் இவனை என்ன பண்ணுறாங்க? 2 கையை கட்டுறாங்க, சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க, சிறைச்சாலையை பூட்டும் போட்டுட்டாங்க. சிறைச்சாலை வெளில 2 சேவகரும் நிற்கிறாங்க. இப்போ இவனுக்கு எப்படி இருக்கும்? சத்தியமாக காலையில் திறந்தவொடனே ஒரே வெட்டுவானுங்கடா நம்ம இருக்க மாட்டேன்னு இருக்கோம்ல. இந்த டைமில் உங்களுக்கு உங்களை தான் சொல்லக்கூடாதுன்ட்டல, இந்த டைமில் எனக்கு தூக்கம் வருமா? நைட்டு சொல்லுங்கள், எனக்கு வருமா தூக்கம்? சிஎம் சொல்லிட்டாரு, என்னை கட்டி போட்டாங்க, ரூமில் அடைச்சிட்டாங்க, கேட்டை சாத்திட்டாங்க, 2 போலீஸ்காரன் வேறு நிற்கிறான், என்னை பார்த்துக்கினே இருக்கிறான். புரியுதுங்களா? ஒன்று அந்த சேவகரை நான் போட்டு நான் தப்பிக்கணுன்னா ஃபஸ்ட்டு என் கையில் இருக்கிற சங்கிலி அறுக்கப்பட்டாலும் ஃபஸ்ட்டு அந்த பூட்டில் அப்படி உள்ள விட்டு தான் நான் நோண்டணும். அது கஷ்டம். இல்லை நம்ம நோண்டி திறந்துட்டேன், அடுத்தது என்ன பண்ணணும்? அவனுக்கு 2 பேரை சமாளிக்கணும். ஃபஸ்ட்டு நான் அவனுங்கள போடணும். அப்படியும் போட்டாலும் நான் தப்பிக்கணும்னா அந்த காம்பவுண்ட் ஏறி புழல் செயல் மாதிரி ஏறி எகிரி குச்சி வரணும். ஆனால் இப்போ எனக்கு நல்லா தெரியும், காலையில் போட்டுருவாங்க. எனக்கு தூக்கம் வருமா? உங்களை சொன்னால் கம்முன்னு இருவீங்க, என்ன கொண்டு தூக்கம் வராதுன்றீங்க பாருங்க. எனக்கு தூக்கம் வருமா? அவன் தூங்கினாங்க. பேதுரு தூங்குறான். எதனால் தூங்கியிருப்பான் சொல்லுங்கள்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். இப்போ போய் இந்த பாடலை பாருங்கள், ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கும். அவன் என்ன நினச்சிருப்பான்? போடா, நாளைக்கு காலையில் நீ என் தலையை எத்தான்னா எடுக்கலைன்னா நான் இருக்கிறது லாஸ்ட்டு நைட்டு நல்லா தூங்கிக்கிறேன்டான் தூங்கியிருப்பான். ஏன்னா என் கர்த்தர் எனக்கு இருக்கிறாரு. தூங்குறாங்க. இப்போ என்ன வருது? ஒரு கனவு ஒன்று வருது அவனுக்கு. யாருக்கு? பேதுருக்கு. ஒரு தூதர் வந்து இறங்கி அப்படியே சிறைச்சாலை உள்ள இறங்கி அவனை அப்படியே நைஸா சேவர்களுக்கு தெரியாமல் தூக்கின்னு வந்து நடு ரோட்டில் விட்டுட்டு, பேதுருவே இப்போ நீ உன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லிட்டாரு. கனவு வருது. கனவு வந்தோடனே அந்த தூதர் மறைஞ்ச உடனே இவனுக்கு என்ன ஆகும்? ஒரு கனவு வருதுங்க, எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு பார்த்து உங்களுக்கு என்ன வரும்? அப்படி தூங்குவீங்களா? அப்படி ஏஞ்சி பார்ப்பீங்க. அவன் ஏஞ்சி பார்த்தா நிஜமெல்லாம் ரோட்டில் இருக்கிறான், கனவு இல்லை. கனவு இல்லைங்க, அவன் கனவா நினச்சின்னு இருந்துருக்கிறான். ஆனால் கனவே இல்லை, நிஜமாலுமே தூதர் இறங்கி இருக்கிறாங்க. இப்போ என்ன மேட்ருன்னா, சேவகர்கள் காலையில் பார்க்குறாங்களாம், பூட்டி தான் இருக்குது கதவு, பேதுரு உள்ளே தான் இருக்கிறாரு. பூட்டி இருக்குது, ஆனால் பேதுரு உள்ளே இல்லை. ஏரோது சொன்னான், நாளைக்கு நீ இருக்க மாட்டடான்னு, சிறைச்சாலையில் போட்டுற, நாளைக்கு நீ இருக்க மாட்டேன்னு. ஆனால் சிறைச்சாலை இருந்தது, பேதுரு நிஜமாலுமே இல்லை. இப்போ யார் செஞ்சா இதை? யார் செஞ்சா இதை? யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். எங்கே பார்த்து கொள்ளப்படும்? உடைய சமூகத்தில். இப்போ கர்த்தர் இறங்கி வந்தாரா? இல்லவே இல்லை. தூதர்களே வந்து முடிச்சிட்டாங்க கதையை. பூட்டை உடைக்கல, எதுவுமே பண்ணல. அப்படின்னா எப்படி வந்திருப்பாங்க? எனக்கு இதுதான் ஞாபகம் வருது. அது என்னது?
அது என்னன்னா சிறைச்சாலையில் அவன் உள்ளே போவான். எப்படின்னா அப்படியே இறங்கி அப்படியே எழுந்துப்பான். அப்படி தான் தேவ தூதர் வந்து கூட்டின்னு வந்திருப்பாங்க போல. பேதுருவே சைலண்ட்டாக இரு, அப்படியே உன்னை கரைஞ்சி வெளிலவா. யாரா படிக்க முடியுமா அப்போஸ்தலர் எடுங்க பார்ப்போம். முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு நிறைய பேச வேண்டியது தான், டைம் இருக்காது. முடிச்சிட்டேன். அப்போஸ்தலர் 12:1-9. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி, ஓகேங்களா, கிறிஸ்தவனை நான் சொன்னது அதுதான். சபையிலே சிலரை யோவானுடைய சகோதரனுடைய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செஞ்சிட்டான். இப்போது அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு, பார்த்தீங்களா, இப்போ நான் சொன்னது கதையாக சொன்னது அப்படியே வசனமாக படிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒருத்தனை போடுறான், அதை ஊர் ஜனங்க அதை வரவேக்குது. உடனே அவன் என்ன பண்ணுறான், ஊர் ஜனங்க தான் ஜாலியாகுதே, இன்னொருத்தனை போடுவான். பேதுருவை வீண் பழி தான். பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான். அப்போது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகை பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படிக்கு வகுப்பு 4 போர்ச்சவர்கள், நான் கூட 2 சொல்லிட்டேன், 4 போர்ச்சவர்களை ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அடுத்தது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். யார்? சபையார். அவங்க ஜெபம் பண்ணினே தாங்கிறாங்க அவங்க. அடுத்தது, அது ஏன் நான் அப்புறம் சொல்கிறேன். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு, இல்லை நான் கரெக்டாக தான் சொல்லிக்கிறேன், 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டு நான் பாருங்கள். யாரா நீ தூங்க முடியுமா? அவன் தூங்குறான். என்ன ஏன் தூங்குறான்? அவர் பார்த்து, நான் அவரை நம்புகிறேன், நான் என்ன நம்பலை. சொல்லுங்கள், நான் என் ஆலோசனைப்படி நம்பலை, நான் தேவனை நம்புகிறேன். அவர் என்னை நீதிமானாக மாற்றிருக்காரு. என்னை எல்லா சூழ்நிலையும் அவர் என்ன விடுவிப்பார். இப்போ சொல்கிறேன், பேதுரு 2 சேர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டுதான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது, அப்போது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையில் வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, எப்படி தட்டியிருப்பான் பாரு, ஏய் வாடா. ஆனால் இவருக்கு எல்லாம் கனவாகவே இருந்திருக்குது. விழாவிலே தட்டி, ஆனால் அவர் கரெக்டாக தான் செஞ்சுக்கிறார். அவர் வந்து கனவுலாம் பற்றிலாம் இவனை கூட்டுன்னு போகவே இல்லை, உண்மையாக தான் செஞ்சுக்கிறார். இவனுக்கு தான் அது சொப்பனை மாதிரி இருந்துருக்குது. கர்த்தர் உனக்கு உண்மையாக ஒரு நாள் செய்வார். அன்றைக்கி உனக்கு சொப்பனை காணுகிறதே போல் உனக்கு இருக்கும். எப்படிரா இது நந்தது, எப்படிரா இது நந்தது. அப்போ ஒரே ஒரு வசனம் நீங்கள் சொல்லணும், இது கர்த்தரால் ஆயிற்று எல்லார் கண்களுக்கும். அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்துரு என்று அவனை எழுப்பினான். அவனுடைய சங்கிலிகள் அவன் கையில் இருந்து பாருங்க அறுக்க கூட இல்லைங்க. வாப்பா அவனை ஆசீர்வாதத்தை கூட்டின்னு போகிறேன்னா உடனே உனக்கு பிடிச்சிருந்த அந்த பீடை கீடை சூடை என்னென்ன சொல்லுவாங்க அந்த எல்லாம் அப்படியே ஊந்துருமா, தப் தப் தப்னு ஊந்துருமா. அதோ இப்போ ஊந்தான் ஒரு ஒருத்தன் தீய சக்திகள் போட்டோன்னு அந்த மாதிரி அவன் தேவன் தூதன் தட்டின உடனே என்னது மாற்றிட்டியா? ஓகே தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி கொண்டு உன் பாதரட்சிகளை அழகாக கூட்டின்னு போய்க்கிறார். டேய் செருப்பு போடுறா, ஏன்னா அவசரத்தில் செருப்பு கூட போடாமல் வர பாரு, ஃபஸ்ட்டு உன் செருப்பை மாட்டு, பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். இவ்வளோ பண்ண அவனுக்கு கனவு காண்ற மாதிரி இருந்துக்குது. அவன் அந்தபடியே செய்தான். தூதனும் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு, நான் பார்த்துக்கிறேன், நீ வா பின்னாடி வா, நான் பார்த்துக்கிறேன், அப்படி தான் போயிருப்பார்ல, கரெக்டாக இல்லையா? அவன் பாருங்க சிறைச்சாலையில் நித்திரை பண்ணல பாரு, அவர் குளிருக்கு இதமாக போத்தின்னு வர பத்துனுந்துக்கிறாரு. உயிரை பற்றி கவலையே படல. ஏன்னா யெகோவாயிரை பார்த்து கொள்வார் என்ற கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ள படும். ஆனால் தூதன் செருப்பை போடுறா, டேய் பெட்ஷீட்டை போத்தின்னு வாடா, பெட்ஷீட்டை விட்ட பாடுறா, இவ்வளோ சொல்லி இருமா போர்த்து கொண்டு என் பின்ன வா. நம்மளுக்கு அதான் கர்த்தர் சொல்கிறல்ல, நான் என் வார்த்தை வாயில் இருந்துச்சுன்னா நான் நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட வருவேன், நீ அதையே தானியத்து கொண்டு இரு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட வருவேன்.
இவர் அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின்று சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் பச்சையாக கூட்டின்னு போகிறாங்க. அவன் செருப்பு போடுவா, வண்டியில் ஏறு. நான் இப்போத்தைய கதைக்கு சொல்கிறேன், வண்டியில் ஏறு கூட்டின்னு போயிட்டு இந்தா போ அப்படின்னு இறக்கி விட்டா அவன் பாருங்கள் ஜாலியாக அப்பா அவர் அப்படியே எப்படியே வந்திருப்பான் போல, அப்படியே யோசிச்சுன்னு இல்லை அப்படி தான் போயிருப்பான் போல. அவன் பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காணுங்கிறத போல நினைத்தான். அடுத்தது அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து பாருங்க, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னது சிறைச்சாலையை அவனையும் சமாளிச்சுட்டு வர்றதில்லை, இன்னொன்று எல்லாத்தையும் கேட்டு வரலாம் சமாளிக்கணும். இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டியில் வந்தபோது அது சொல்லுங்க தானாய் தானாய் சிறைச்சாலை கேட்னா எப்படி இருக்கும் பாருங்க, அதை உடைக்கவே முடியாது. ஆனால் அவரை நம்பி ஒருத்தவன் போயிட்டான்னு வச்சிங்களேன், அது தானாய் சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் எப்படி அது தானாக நடந்தது. எப்படி தானாக என்னப்பா நீ அன்றைக்கி போன வாரம் பார்த்தா ஒரு மாதிரி இருந்தால் இன்றைக்கி பார்த்தா புசு புசுன்னு ஆசீர்வாதமாக பணம் எங்கேருந்து வந்தது? அது தானாக வந்தது. எப்படி வந்தது தானா? நான் வார்த்தையை தியானிக்க ஆரம்பிச்சிட்டேன், அது தானாக எனக்கு வந்து சேரும். அது தானாக பாருங்க எப்படி இருக்கும் பாருங்கள், ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இல்லை. இப்போல்லாம் பார்த்தீங்களா கார் உள்ளே வர பார்த்தா இப்படி பட்டன் அழுத்தினா கேட்டு தானாக திறக்குது. அந்த மாதிரி தூதன் வந்து ரிமோட் கண்ட்ரோலாக இருந்திருக்கிறார். யாருக்கு? பேதுருக்கு. பார்த்தே அப்படின்ட்டு தானாய் அதன் வழியாக அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக்க நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு அதுதான் ஆசிரியர் சேர்க்க இடத்துல வந்துட்டேன்பா, இதுக்கு மேலே நான் உனக்கு தேவைப்பட மாட்டேன், மறுபடியும் நீ வந்து என்னை முறுத்துன்னு தான் இருப்ப, மறுபடியும் ஒரு நாள் கூப்பிடுவேன், ஐயோ நீதிமான் நம்புனா நீதிமான் சொல்லிக்கிறேன், அன்றைக்கி நீ கூட பார்த்தா மறுபடியும் அன்றைக்கி மொத்தம் உங்களை கைவிடவே மாட்டார் அவர். அவ்வளோதான், இதுதான் என் கதை. இதுக்கு முன்னாடி என்னன்னா சபையார் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு வந்தது பார்த்தீங்களா. அதுதான் நான் சொல்கிறேன், துதிங்க, ஜெபத்திற்கு நான் விரோதி இல்லை, நான் வீட்டில் ஜெபம் பண்ணின்னு தான் இருக்கேன். ஜெபத்தை விட ரொம்ப முக்கியம் துதி, புரியுதுங்களா? எடுத்த உடனே ஜெபத்துக்கு போனால் கூட உங்களுடைய மைண்ட் செட் அதுலேயே தான் இருக்கும். ஆனால் ஒரு 2 பாட்டு பாடிட்டு நீங்கள் ஜெபத்துக்கு போங்களேன், துதிச்சுட்டு நீங்கள் அந்த மைண்ட் செட்லேருந்து வெளில வந்துடுவீங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் என்ன வரும்? விசுவாசம் தான் உங்களுக்கு வரும். கர்த்தர் எனக்கு செய்வார்ப்பா, கர்த்தர் எனக்கு செய்வார். அந்த துதி எப்போ வருது? அவர் தேவனை துதிக்கப்பட்டு தான் வருது. இப்போ இவங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ பேதுரு என்ன பண்ண, யாருக்காக ஜெபம் பண்ணுறாங்கன்னா, கர்த்தாவே பேதுரு சிறைச்சாலையில் கொண்டு வரும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால இயேசு உடைக்கிற கட்டுகளை பரலோகத்தில் எவைகளை கட்ட ஜெபம் பண்ணுகிறாங்க பயங்கரமாக. அங்கே வச்சு தூக்கின்னு வந்துட்டார், இவர் தானாக திறந்து தூக்கின்னு வந்துட்டார். இப்போ பேதுரு வந்து கதவு தட்டுறான் வீட்டில் வந்து. யார் அது? ஏதாவது பிரம்மையாக இருக்கும். மறுபடியும் சத்தம் கேட்குது, டங்கு டங்கு டங்கு. ஒரு குழந்தை வந்து ஒரு பொண்ணு குழந்தை எழுந்து வந்து பார்த்துட்டு, மம்மி மம்மி, ஆண்டி ஆண்டி, என்னண்ணா ஆண்டி, என்னண்ணா ஆண்டி, அங்கே பேதுரு மாமா வந்திருக்கிறாரு அப்படின்னு வந்து, ஹே அது யாராவது தூதராக இருக்கும், தூதம் விட்டு போயிட்டான். அது இன்னும் ஜெபிப்போம், வல்லமையா ஜெபிப்போம், ஜெபம் பண்ணுகிறேன். உனி ஃபஸ்ட்டு தொடங்க பார்த்தே அங்கே பதிலை கொடுத்துட்டாருப்பா தேவன். என்ன சொல்கிறாரு? நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நான் இன்னது தேவை என்று அறிந்து வைத்திருக்கிற தேவன் நான். இன்னும் போயிட்டு தேவன் அவரை காலை பிடிச்சி, கர்த்தாவே எனக்கு இன்னும் வரல, ஆட்டிக்கினேங்கிறாங்க காலை பிடிச்சிக்கின்னு, வரல. அவர் சொல்கிறாரு, நீ நல்லா உன் கண்ணை, நீ இன்னும் நித்திரை என்னது சொப்பனத்தில் இருக்கிற, நீ நான் எப்பயோ உன்னை விடுவித்து கொண்டு வந்து விட்டுட்டேன். அது படிக்க தேவையில்ல, உங்களுக்கு கதையாக சொல்லிட்டேன், படிக்க தேவையில்ல, வீட்டில் போய் வேணால் படிச்சிங்க. அந்த குழந்தை சொல்லுது, பேதுரு மாமா வந்துட்டார், ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு. அவங்க அப்பயும் வந்து விடாமுயற்சியில் ஜெபம் பண்ணி, அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரில, அவங்க ஜெபம் பண்ணி கொண்டே இருந்திருப்பார்கள்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, அது என் சாப்டர் கிடையாது, புரியுதுங்களா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஜெபத்துக்கு போனால் முதல்ல என்ன பண்ணணும்னா தேவனை நம்பணும். சொல்லுங்கள், ஜெபத்துக்கு போனால் முதல்ல தேவனை நம்பணும்.
நம்பி அவர்கிட்ட போங்க. நம்பாமல் அவர்கிட்ட நீ ஜெபம் பண்ணுறதே வேஸ்ட். அந்த ஜெபத்தை அவர் எப்படி தெரியுமா பார்க்குறாராம்? அளப்புகிற ஜெபம். என்னது? அளப்புகிற ஜெபம். அது அருவருப்பாக பார்க்குறாரு. நீ நம்பாமல் என்கிட்ட வந்து என்ன பிரயோஜனம்? நான் ஒன்று கேட்குறேன். என் புள்ள 2 புள்ள இருக்குது. ஒரு புள்ள வந்து என்னை வந்து எப்போ பார்த்தாலும் நச்சரிச்சிக்கினே இருக்குது. எனக்கு அதை தான் அதை தான் அதை தான் அதை தான் அதை தான் எனக்கு வாங்கி கொடு வாங்கி கொடு வாங்கி கொடு வாங்கி கொடு வாங்கி கொடு. நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண? வீட்டுக்கு வந்து பாருங்கள். அதே ஒரு புள்ள எப்போ பார்த்தாலும் என்னை கூப்பிட்டு எனக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்போ வாடா வாடா வா, நீ என் கூட வா, ஏய் நீ அங்கே உக்காரு. இதில் இல்லை நடக்கிறத நான் சொல்லுங்கிறேன். நீங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது. உடனே நான் என்ன பண்ணேன்? அப்போ அவனுக்கு மட்டும் வாங்கி எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேறேன். உனக்கு இத்தனை வாங்கி கொடுத்தேன், என்ன பண்ணேன்? கத்தின்னு வரல, என்ன அதுலேருந்து அது என்ன பண்ணுது? மாறுது. நான் உங்ககிட்ட சொல்கிறேன், போய் எப்போ பார்த்தாலும் கத்துக்கிட்ட போய் அழுது 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 அழுது. அவர் என்ன சொல்கிறாரு? ஏய் உனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறேன், நீ அதை நினச்சி என்கிட்ட ஒரு அன்பு காட்டாமல் இருக்கிற. ஆனால் எப்போ பார்த்தாலும் வந்து ஊன்னா உனக்கு நானே வந்து இறங்கினாலும் உனக்கு பத்தாது. அதனால தான் இந்த மனுஷன் சொல்கிறாரு, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிங்க. ஃபஸ்ட்டு அவர் செஞ்ச இவ்வளோ இன்னைக்கு உங்கள் சுச்சுவேஷனை யோசிங்களேன். இன்றைக்கி உங்கள் சுச்சுவேஷன் எப்படி இருக்கிறீங்க? முன்னே நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க யோசிங்களேன். சரி, முன்ன கூட நல்லா இருந்தேன் பிரதர், இது ஒரு சில இருதயம் பேசும், முன்ன கூட நல்லா இருந்தேன் பிரதர். ஏன்னா நானும் அந்த மாதிரி இடத்துலலாம் இருந்து தான் வந்திருக்கிறேன். அதனால் சொல்கிறேன், முன்ன கூட நல்லா இருந்தேன் பிரதர், இப்போ தான் எனக்கு கொஞ்சம். கவலையப்படாத, எல்லாமே போச்சு. ஆபிரகாமுக்கு, தாவீதுக்கு எல்லாமே போச்சு, யோபுக்கு எல்லாமே போச்சு. ஆனால் அவர்கள் தேவனை மட்டும் துதிப்பதை விடவே இல்லை. கர்த்தர் தூக்கின்னு வந்து உயரத்தில் பாருங்க, ஆபிரகாம் மூலிமா எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அப்படி தான் கர்த்தர் வச்சு, புரியுதுங்களா? தாவீதுக்கு எல்லாம் போச்சு, கட்சியில் ராஜாவே தூக்கின்னு வந்து நிறுத்தினார். யோபுக்கு எல்லாம் போச்சு, கர்த்தர் ரெட்டிப்பாக தூக்கின்னு வந்து எல்லாத்தையும் கர்த்தர். ஒரு வேளை இல்லைனாலும் நான் ஒரே ஒரு சொல்கிறேன், அவரை நம்புங்க. இன்றைக்கி முன்னாடி இல்லாமல் இருந்தீங்க, இன்றைக்கி கர்த்தர் வந்து உங்களை தூக்கின்னு வந்து வச்சுருக்கிறார். இல்லை, ஆமாம் அது ஒன்றா உண்மை தான் பிரதர். கர்த்தர் என்ன அதை யோசி கர்த்தருக்கு நன்றி சார். இல்லை எனக்கு நிஜமாலுமே இல்லை பிரதர், கவலையப்படாதீங்க, கர்த்தரை துதிங்க. இப்போது ஒரு பேஷண்ட் இருக்கிறான், ஓகேங்களா, திடீர்னு சீரியஸ் ஆகிட்டான். இப்போ எடுத்தோடனே அவனுக்கு மாத்திரை ஊசிலாம் குத்துனா சரியாயிடுவாரா? கவனிப்பா, சரியாயிடுவாரா? இல்லை. முதல்ல எடுத்தோடனே அவனை என்னமா பண்ணுவாங்க? ஐசியூ தூக்கின்னு போய் மூக்கில் தூக்கி சொருவாங்க. என்னத்த? ஆக்சிஜனை. நீங்கள் ஐயோ ஊசி போடுங்க மாத்திரை கொடுங்க. இரு, நீ இன்னும் ஊசி போட்டாலும் மாத்திரை கொடுத்தாலும் அவனுக்கு ஃபஸ்ட்டு உடம்புல உயிர் இருக்கணும். கரெக்டாக இல்லையா? உயிர் இருந்தால் தான் இந்த மாத்திரை ஊசிலாம் வேலை செய்யும். அப்போ அவனை உயிரை வச்சுட்டு தான் இதை போட முடியும். நீ என்ன தான் போய் ஜெபத்தில் ஊந்தாலும் ஃபஸ்ட்டு அவரை நம்பணும். ஆக்சிஜன் என்ற நம்பிக்கையை அவர் மேலே வைக்கணும். அதை வச்சாதான் அதுக்கப்புறம் இந்த வார்த்தைலாம் உங்களுக்கு வந்து ஏறும். ஆனால் இப்பயும் ஏற்றலை பாரு, நிஜமான ஊசி ஏற்றுன்னு வந்து ஏற்றுனா புரியலையா? அந்த முதல்ல அவர் மேலே நம்பிக்கை வைங்க, தேவனை நம்புங்க, உறுதியாக நம்புங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க அவரை நம்புகிறேன்னு? நீங்கள் நம்பி ஒருத்தர் வாங்கலை, இத்தனை பேர் நீங்கள் வர வேணாங்க. உங்கள் குடும்பத்தில் நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன், ஒரு குடும்பத்தில் 4-5 பேர் வந்திருக்கிறீங்க, ஒரு 3 பேர் அதில் ஒன்று இருக்கிறீங்க. ஆனால் ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறீங்க. அந்த ஒருத்தர் போதும் கர்த்தருடைய பார்வைக்கு. எத்தனை பேர் சொல்கிறீங்க? இல்லை, சீரியஸாக சொல்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் 4 பேர் வந்துருக்கு. ஆனால் ஒருத்தர் மூஞ்சி மட்டும் பிரகாசமாக இருக்குது, மிச்சம் 3 மூஞ்சி. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 4 பேர்னா 4 பேர், 2 பேர் வர இடத்துல ஒரு மூஞ்சி முன்னுக்குது, ஒரு மூஞ்சி பிரகாசமாக இருக்குது. நான் சொல்கிறேன், உன் நிமித்தம் இந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுங்கள். கர்த்தர் ஆபிரகாமின் நிமித்தம், சொல்லுங்கள், ஆபிரகாமனுடைய குடும்பத்தின் நிமித்தமா? இல்லை, ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கை ஆசீர்வதித்தார்.
ஒருத்தவனை வச்சு. ஆபிரகாமின் நிமித்தம் சாராளை ஆசீர்வதிச்சார், ஒருத்தரை வச்சு. ஆபிரகாமின் நிமித்தம் இஸ்மவேலை ஆசீர்வதிச்சார். இஸ்மவேல் யாருங்க? அவன் யாரோ, எவனோ, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி எவனோ. ஏன்னா அது இவர்கள் கொண்டு வந்தது, கர்த்தர் கொண்டு வந்தது இல்லை. ஆனால் ஆபிரகாமின் நிமித்தம் கர்த்தர் ஆகாரை ஆசீர்வதிக்கிறார், ஆபிரகாமின் நிமித்தம் கர்த்தர் லோத்தை ஆசீர்வதிக்கிறார், ஆபிரகாமின் நிமித்தம் இஸ்மவேலை ஆசீர்வதிக்கிறார். புரியுதுங்களா? வேதத்தில் பாருங்கள், ஒருத்தன் வா, நீ ஒருத்தன் வா, ஒருத்தன் வா. ரோமர்னு நினைக்கிறேன், ரோமரில் சொல்லுது, அது வசனம் யாராவது எடுக்க முடியுமா? ரோமரில் அப்போஸ்தலர் 16:31. கொஞ்சம் டக்குன்னு வாங்கல. அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இந்தாங்க, நான் ஒன்று கேட்குறேன், தப்பு, இங்கே கிராமர் மிஸ்டேக் நடந்திருக்கு. எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும்? கிராமர்னால் என்னது? இலக்கணம் மிஸ்டேக் இங்கே நடந்திருக்குது. என்ன மிஸ்டேக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, விசுவாசின்னா யாரை குறிக்கிறது? அப்பொழுது நீயும் யாரை குறிக்கிறது? ஒருத்தர் விசுவாசிக்கிறதில்ல, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்போ நான் சொல்கிறேன், சிங்குலரில் வருது, நீன்னு வருது, ஆனால் முடிகிறது எதில் முடியுது? இப்போ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், அவர்கள்னா தான், அவர்கள் விசுவாசித்தார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்படி தானே வரணும், தமிழ் வாக்கியம் இப்படி தானேங்க வரணும், கரெக்டாக இல்லையா? அவன் விசுவாசித்தான், அவனுக்கு நடந்தது, இப்படி தான் வரணும். அவர்கள் விசுவாசித்தார்கள், அவர்கள் குடும்பமாக விசுவாசித்தார்கள், குடும்பமே ரட்சிக்கப்பட்டு, இப்படி தானே வரணும். ஆனால் சிங்குலரில் தொடங்கி ப்ளூரலில் முடிக்கிறாரு. இது பைபிளில் மட்டும்தான் நடக்கும். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் இங்கே இருக்கிறவங்க டக்கு 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 டக்குன்னு லைனாக சொல்லட்டுமா? சாந்தி தினகரன் வந்தாங்க, குடும்பமே வந்தாங்க. அஜிதா ஆண்டி வந்தாங்க, குடும்பமே வந்தாங்க. ரூபநாதோட ஒய்ஃப் வந்தாங்க, அவங்க சந்ததியே வந்துச்சு, எல்லாருமே வந்துருச்சு. கரெக்டாக எத்தனை பேர் சொல்லணும் வர பாருங்க. ஆண்டி, அதாவது சந்திரமதி ஆண்டி வந்தாங்க, குடும்பமே வந்தது. ஜாக்லின் வந்தாங்க, குடும்பமே வந்தது. பிரதர் என் பேரையா கொஞ்சம் சொல்லுங்களேன், என் பேரை கொஞ்சம் சொல்லுங்களேன், யாராவது எதிர்பார்க்குறீங்களா? மதியாக வந்தார், குடும்பமே வந்தது. வேறு யார்? டக்கு டக்குன்னு கை, அவங்க பேர் என்னது, விக்னேஷுடைய அம்மா சத்யா வந்தாங்க, குடும்பமே வந்தது. இங்கே மோகனா சத்யா வந்தாங்க, குடும்பமே வந்தது. சரி, சத்யா வந்தாங்க, அவங்க குடும்பம் வந்தது. மோகனா வந்தாங்க, அவங்க குடும்பம் வந்தது. ஓகேவா? ஆக மொத்தம் ஒருத்தர் வந்தார்னா அவங்க மூலியமாகவே கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். நோவா ஒருவன் நீதிமான். ஓகேங்களா? குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஏத்துறா உள்ளன்ட்டார் பேழையில். ஒருவனை வச்சு கர்த்தர். இது எங்கே நடக்குன்னா வேதத்தில் மட்டும்தான் நடக்கும். சிங்குலரில் ஆரம்பித்து ப்ளூரலில் முடிக்கிறது எங்கே ஆரம்பிக்குது? வேதத்தில் மட்டும்தான் நடக்கும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் மூலிமா உன் கூடாரத்தையே அணுகாது. சகையு ஒருவன் வந்தான், கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வீட்டிற்கு ஒருவன் 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 ஒருவன். இப்போ இன்னொன்று வரேன் பாருங்க, என்னை இழுத்துக்கொள்ளும் சொல்லுங்க, என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி. பாட்டை பாடக்கூடாது, வசனத்தை சொல்லணும். உன்னத பாட்டு 1:4 அதை மட்டும் வைங்க, அவ்வளோதான். உன்னத பாட்டு 1:4. என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு புண்ணே, சொல்லுங்க பாப்போம். என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே நான் ஒருத்தன் வந்துட்டேன்னா எல்லாரையும் அவர் இழுத்துருவார். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ இத்தனை பேர் வந்திருக்கிறீங்களே, குடும்பத்தில் ஒருத்தர் விசுவாசி இருக்கிறாங்க, நான் எனக்கு தெரியும்.
இங்கேருந்து பார்த்தா எனக்கு தெரியும். ஒருத்தவங்க அதுக்கு ஆமேன்னு சொல்லி விசுவாசிங்க பார்த்தீங்களா, உங்கள் மூலிமா கர்த்தர் உங்கள் சந்ததியிலே ரட்சிக்கிறார். உங்களை இழுத்துட்டார்ல, ஒருத்தனை இழுத்தாலே அவர் இப்போ உன்னத பாட்டு, அதான் உன்னத பாட்டம் வெளிப்பாடம் கோடு வேர்டுன்னு அடிக்கடி சொல்லுவேன். அவன் சொல்கிறான், நான் கூட உங்ககிட்ட வர முடியாது, ஆனால் நீங்கள் என்னை இழுத்துங்க, என்னை இழுத்துங்க போதும் என் சந்ததியே. ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் ஃப்யூச்சர் குழந்தைங்களை குறித்து பிள்ளைகளை குறித்து வருத்தப்படாதுங்க. ஐயோ என் பிள்ளை இப்படி போயிடுமோ, என் பிள்ளை அப்படி போயிடுமோ, பயமாக இருக்குது, எனக்கு பயப்படாதீங்க. நீங்கள் ஒருவர் நீதிமானாக எண்ணப்பட்டதுனால் கர்த்தர் உங்கள் குடும்பத்தையே சந்ததியை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நாம் எழுந்திருப்போம்.